அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த சைட்டில் இருக்கிறோம்? ஒத்தக்கால் மண்டபம் சைட்டுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக முடித்து பெயிண்டிங் ஒர்க்கு முடிஞ்சாச்சுங்க. நம்முடைய பிளான் பண்ண மாதிரி ரூஃபிங் ட்ரெஸ் ஒர்க் வந்து ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலி பார்த்தா ஓடு கான்செப்ட் போடல, நம்ம வந்து ஓடு மாதிரி இருக்க யூபிவிசி சீட் வந்து பிளான் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா இன்றைக்கி பிளான் படி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. பின்ன அந்த மெட்டீரியல் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசீவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏன்னா தோணி ட்ரெஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி சீட்டுங்க, ஓடு மாதிரியே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட் இதுலேயே ஒரு 2-3 குவாலிட்டி இருக்குது நண்பர்களே. ஸோ இதில் நமக்கு டோட்டல் ரெக்கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ஷீட் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஜ் வர ஏரியா, அதாவது இந்த டாப் வருது பார்த்திங்களா. இப்போ இந்த 4 பக்கம் டேப்பரு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்காட்டி கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி பார்த்தா இந்த டாப்பில் வர ரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து மஞ்சு கோப்புன்னு சொல்லுவோம். இந்த எட்ஜுக்கு வந்து வரக்கூடிய ரிட்ஜு தான் வந்து இந்த மாதிரி வந்து டாப்பில் போடக்கூடிய இதுலேயே பார்த்திங்கன்னா ரிட்ஜு, எண்டு கேப்பு, 3 வே, இது மாதிரி வந்து எண்டு ட்ராப்பு, இந்த மாதிரி வந்து பல செக்ஷன்ஸாக இருக்கும் அந்த ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு. இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஷீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஷீட் கொஞ்சம் நிறைய வேஸ்டேஜ் வரும். இப்போ நார்மலாக ஒரு ப்ளைனாக போகிற இதுக்கும் இந்த ட்ரஃபோர் ஷீட்டுக்கும் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% பக்கம் 50% பக்கம், அதாவது 50 கிடையாது 15 10 to 15% பக்கம் வேஸ்டேஜ் கண்டிப்பாக வருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷீட்டை வந்து கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு சைடுக்கு நம்ம வந்து அளந்தெடுத்து இது பண்ணணும். இப்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து கட்டர், ரெயின் வாட்டர் கட்டருங்க. ரெயின் வாட்டர் கட்டர் வந்து ஒரே பக்கம் இது ஜலமூலையில் வந்து கீழே ட்ராப் இருக்க மாதிரி பிளான். ஆனால் என்னென்னா இப்போ அது பில்டிங் லென்த்துக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்து கட்டர் வந்து இப்போ 6 இன்ச்சு கட்டர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இருந்தாலும் ஸ்லோப் ஆச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஹெவி ரெயின் வரும்போது ஃப்ளட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கவியக்கூடிய சான்ஸ் ஜாஸ்தி. அப்போ அதனால் ஒரு 2 பக்கம் இல்லைன்னா 4 பக்கம் வந்து ஸ்லோப்பை டிவைட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஆனால் வாஸ்துப்படி கீழே கொடுத்துடலாம், வேறு வழி இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கணுங்க. இது வந்து சிலிக்கான், எங்கெங்கே கேப் வருதோ அது இது பண்ணுறதுக்காக கிளியர் வாங்கியிருக்காங்க. கிளியர் சிலிக்கான் இது நம்ம செல்ஃப் ஸ்டாப்பிங் க்ரூ வந்து ஸ்க்ரூஸ் இது கொடுத்துருக்காங்க சீட் அடிக்கிறதுக்காக. யூபிவிசி சீட், அந்த ரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம அந்த ஓடு மாதிரி நம்ம இங்கே பண்ண பார்த்திங்களா, இது வந்து பியூர் வந்து கிளே ஓடு. ஸோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது இது போடும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்த மழை காலத்தில் சவுண்டு வராது. ட்ரஃபோர் ஷீட் போட்டால் சடசன்னு சவுண்டு வரும், உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த கிரேட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி போய்க்கலாம். இதே ட்ரஃபோர் ஷீட்டில் பார்த்துட்டா இதே சேம் பேட்டர்னில் வந்து இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி ரெயின் டைமில் வந்து கீழே ஒரு ஃபால் சீலிங் பண்ணால் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் லைட்டாக வரும். ஸோ இதில் அந்த மோஸ்ட் ப்ராப்ளி இது வர சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. பார்த்திங்கன்னா ஷீட்டை கட் பண்ணி யூஸ்வலாக எல்லாமே முடிச்சிட்டாங்க. நேற்று ஒரு நாள் காய விட்டுருந்தோம். இங்கே வந்து டாப்பில் வரக்கூடிய இது ரிட்ஜுங்க, இது வந்து கார்லேருந்து கீழே போயிடும். ஸோ ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சு கோப்புக்கு என்ன பண்ணணும், இப்படி டோட்டலாக வந்து நம்ம அந்த 2க்கு 1 சுற்றும் ஓட்டர் மட்டும் இல்லாமல் இந்த 3க்கு 1.5 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக அந்த டேப்பரை கொடுத்து ஜாயிண்ட் வரைக்கும் டேப்பரை கொடுத்துடணும். ஸோ 4 பக்கம் டேப்பர் வந்துடும், ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்து. இதை ஓடாக இருந்தால் நம்ம வந்து இது 2க்கு 1 பக்கம் ஓட்டுவோம், அதோடைய ஓடோடைய பொறுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு 2 அடி பக்கம் வந்துடும். டோட்டல் லென்த்தில் 2 அடி டிவைட் பண்ணி ஈக்குவலாக ஸ்பேஸ் டிவைட் பண்ணிக்குவாங்க. அந்த ரிட்ஜ் வர ஏரியா அதே மாதிரி தான் அந்த ஸ்க்ரூ அடிக்கிறதுக்காக இந்த பேட்டர்ன் ஓடிருக்காங்க. பின்ன இங்கே வரதை அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலி பார்த்தா என்ன பிளான்னா ஷீட் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பாக்கியுள்ள வேலையை பண்ணிடலாம். இன்னும் 2வது இன்னும் இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம், மேலே வந்து இந்த பர்லின் வந்து இது மேலே உட்கார வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த கல்லுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், 2 செக்கம் நல்லா காங்கிரீட் பண்ணி ஒரு இன்ஃபோர்ஸ்டு ஃபேப்ரிக் பண்ணிட்டா உங்களுக்கு காற்று வந்தாலும் தூக்காத அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ இந்த டாப்பில் ஃப்ரேம் உட்கார வச்சுருக்கோம் பார்த்தீங்களா,
இப்போ 7 ஃபீட் லெவலில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைப் ஆகிருக்கு. இதுலேருந்து நம்ம டாப் ஃப்ரேமில் அந்த ஸ்டாப் கோடு ஓட்டியிருக்கோம் ஃபுல்லாக. இந்த மட்டம் உட்கார வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து 2 பக்கம் பலகை வச்சு காங்கிரீட் பண்ணி கம்பி கிராஸ் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நல்லா ஃபேப்ரிக் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆனால் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 ஃபீட் லெவல் இல்லாமல் த்ரூ அவுட்டாகவும் டாப்பில் ஓட்டிடும். வச்சுட்டு ஓட்டும் போது என்னங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காங்கிரீட்டோட சேர்த்து எம்ப்ராய்ட் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இட் வில் பி மேக் இட் எஸ் அ குட் ஸ்ட்ரென்த் ஃபார் பில்டிங். அண்ட் ஆல்சோ என்ன ஒரு மெயினாக நம்ம வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், காற்று வரும்போது ஹெவி விண்டு வருது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரஸ் தூக்கிடக்கூடாது உங்களுக்கு. இப்போ ஓடு போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டில் நிறையா வெயிட் அதிகமாக ஆகும். இப்போ ட்ரஸ்ஸில் வந்து நல்ல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டன்னுக்கு பக்கம் வெயிட் இருக்குது. இருந்தாலும் ஷீட்டோட வெயிட் கொஞ்சம் லைட் வெயிட் இருக்குங்காட்டி நம்ம 2 பக்கம் நல்லா காதடிச்சு காங்கிரீட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது, ஃபேப்ரிக் பண்ணிட்டா நல்லதுங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். இன்றைக்கி வந்து டே வந்து 28. ஒரு 4-5 நாள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என்னென்னா இந்த ஒரு சின்ன பவர் இஷ்யூஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து கொனெக்ட் பண்ணி பசங்களுக்கு கொனெக்ட் பண்ணி பெயிண்டில் அடிக்கிறதுக்கு ஒரு 3 days டைம் எடுத்துருச்சுங்க. எனக்கு கொஞ்சம் காயணும். ஸோ எனிவே ஒரு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க எல்லாமே. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு நம்ம கிளைண்ட். அவங்க பிலீவ் பண்ணி நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிக்கணும். அதே மாதிரி நம்முடைய நண்பர்களுக்கு, அதே மாதிரி ஒர்க்கிங் நண்பர்கள், ட்ரெஸ் ஒர்க் பண்ணுறவங்க, நம்ம சிவில் பசங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. எனவே தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. இனிய காலை வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு தகவல் யூஸாக இருக்கோ.